இந்த வீடியோல ப்ளூபெர்ரி சீஸ் கேக் தான் பண்ணியிருக்கேன். க்ரீம் சீஸ் வந்து வீட்டிலே ரெடி பண்ணது. பாயில் ஆகிற மில்க்ல லெமன் ட்ராப்ஸ் ஆட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சரில் ஆட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் க்ரீம், ப்ளூபெரிஸ் அண்ட் சுகர் 4 ஸ்பூன். சுகருக்கு ஆல்டர்னேட்டாக கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ணலாம். ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க பிஸ்கெட், பட்டர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கப் கேக் மோல்டு வால் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஃப்ரீசரில் வச்சுட்டு ப்ளூபெரிஸ் எடுத்து ஸ்மாஷ் பண்ணிட்டு சுகர் ஆட் பண்ணி ப்ளூபெரி ஜாம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த ப்ளூபெரிஸை ஃப்ளேமில் காட்டுறப்ப கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃப்ரீசரில் வச்சிருக்க கப் எடுத்துடலாம். இதில் நம்ம க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா மேலே டெக்கரேஷனுக்காக ப்ளூபெரி ஜாம் ஆட் பண்ணி ஃபோக் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கிறேன். இதை திரும்பி ஃப்ரீசரில் 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துடலாம். என்கிட்ட எக்ஸ்ட்ரா க்ரீம் சீஸ் இருந்துச்சு, அதை நார்மல் மோடில் ஊற்றி அதே ஃப்ரீசரில் 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். இதில் ரெடி பண்ணியிருக்க க்ரீம் சீஸ் நார்மலாக ஸ்டோரில் வாங்குற க்ரீம் சீஸ் மாதிரி இல்லை, டேஸ்ட் மீடியமாக தான் இருந்துச்சு. 5 மினிட்ஸ் ஃப்ரீசர்லேருந்து எடுத்தக்கப்புறம் க்ரீம் சீஸ் டெக்ஸ்சரில் இருந்துச்சு. சும்மா அங்கங்கே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பிஸ்கெட் கப்புக்கு நான் சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி குக்கிங் கண்டென்ட்ஸ்க்கு வைப் வித் கிக்கியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.